அனைவருக்கும் இரவு வணக்கம். பாண்டிச்சேரியில் 30/11/2025 டிட்வாத் புயல் காரணமாக பாருங்கள், 30/11/2025 இரவு 7 மணிக்கு நம்ம சைட்டில் பாருங்கள், மழை, சரியான மழை. நம்ம சைட்டு அந்தாண்ட பக்கத்தில் இருக்குது. நம்ம இது ஸ்டோர் ரூமில் நம்ம சிமெண்ட் மூட்டை எல்லா பொருளும் வச்சுருப்போம், கம்பிகள்லாம், அந்த உபகரணங்கள்லாம். பக்கத்தில் கொஞ்சம் ஒரு டவுனான ஒரு பிளாட்டு. மழை பாருங்கள் எவ்வளோ அந்த புயலின் தாக்கத்தினால மழை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பெஞ்சின்னு பாருங்கள். ஃபுல்லாக மழை பெஞ்சி தண்ணி ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்டோர் ரூமில் தண்ணி ஃபுல்லாக எடுத்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஸ்டோர் ரூமில் நம்ம பீகார் மேஸ்திரி நம்ம வச்சுருக்கோம். பீகார் மேஸ்திரி இங்கே பாருங்கள், கொட்டாவில் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிமெண்ட்டு மட்டும்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் பொருள்கள் தண்ணியில் சேதமாகிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இந்த புயலில். பாருங்கள், ஒரு சேரு எந்த அளவுக்கு சேர் மூணுங்கிற அளவுக்கு அந்த ரூமில் தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அந்த சேரில் நம்ம மேசன்கள் எல்லாம் உட்காந்துன்னுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மழை எவ்வளோ அளவுக்கு பாதிச்சிருக்கு பாருங்கள் பாண்டிச்சேரியில். அதனால் நம்ம ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக தண்ணி ரொம்ப சேதப்படுத்திட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எல்லாம் தண்ணியில் பொருள்களாக மிதக்குது. நான் முடிஞ்ச அளவு சிமெண்ட்டு பேக்கெலாம் எடுத்து வச்சாச்சு. கம்பிகள், நம்ம பொருளெல்லாம் வந்துச்சு. நம்ம ஜாமான்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் ஜாமான் அனைத்து வச்சுருந்தோம். கெமிக்கல்லாம் எல்லாமே மூழ்கிடுச்சு. ரொம்ப மிக வருத்தமடையுது. புயல் ரொம்ப சேதமாக அடைஞ்சிருச்சு. புயலின் தாக்கம் மிக வருத்தம் அளிக்கிறது. நம்ம ரூமில் கொஞ்சம் மக்கள் மேஸ்திரினா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியாச்சு, சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனால் ரூமில் தண்ணி இதாகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி க்ளீன் பண்ணுறது தான் அந்த மழை விட்டோடனே நம்ம இது மோட்டர் வச்சு இறைக்கணும். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இறைக்கிற வேலை ஒர்க்கு தான் நடந்துருக்கு. இது ரொம்ப ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம மேஸ்திரி இவர் தான் பீகார் சஜாத்து. இவர் தான் ரூமில் இருக்கார். இவர் பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம கூட கஷ்டப்பட்டால் நம்மளுக்கும் ஒரு கஷ்டம் இல்லையா? அதனால தான் அவங்க கூட நானும் போயிருந்தேன். பாருங்கள்.